சிம்பாவே டீமுக்கு எதிராக இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் ரொம்பவே மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் இந்தியன் டீமுக்கு டார்கெட் என்னவோ 116 தான். ஆனால் அதை கூட சேஸ் பண்ண முடியாமல் 102 ரன்ஸ்க்கெலாம் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இது மூலமாக சிம்பாவே இந்த சீரீஸில் அவங்களோட ஃபஸ்ட்டு விக்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பை 17 வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம இந்தியன் டீம் ஜெயித்தாங்க. அந்த ஒரு கொண்டாட்டத்தில் இருந்தே இன்னும் இந்தியன் ஃபேன்ஸ் யாரும் முழுசாக வெளியே வரல. அதுக்குள்ளே இப்போ பார்த்தா சிம்பாவேக்கு எதிரான ஒரு T20 மேட்ச்சில் தோற்று இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன சோகத்தை கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியன் டீம். ஆமாங்க, இந்தியா மற்றும் சிம்பாவே டீம்ஸ்க்கு எதிராக ஒரு T20 சீரீஸ் நடந்துட்டுருக்கு. இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சில் டாஸை ஜெயிச்ச நம்ம இந்தியன் டீமோட கேப்டனான சுப்மன் கில் நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி பவுலிங்கை சூஸ் பண்ணேன். தென் அதுக்கப்புறமா பேட்டிங் பண்ண சிம்பாவே டீம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸை லாஸ் பண்ணி 115 ரன்ஸை எடுத்தாங்க. சரி, 115 தானே, இதெல்லாம் ஒரு டார்கெட்டா? இதை ஈஸியாக நம்ம இந்தியன் டீம் சேஸ் பண்ணிடுவாங்க. எப்படியோ இது இந்தியன் டீமுக்கு சாதகமான ஒரு ஒன் சைடட் மேட்சாக தான் இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தா, செகண்ட் இன்னிங்ஸில் அங்கே நடந்ததே வேறு. செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியன் டீமுக்காக சுப்மன் கில் மற்றும் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணாங்க. அதில் அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு பால்ல இருந்தே அவசரப்பட்டு அடித்து ஆட முயற்சி பண்ணதுனால சீக்கிரமாகவே அவர் டக் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. சரி, இவர் தான் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அடுத்து வர ருத்ராஜாவது நம்ம சுப்மன் கில் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாரா அப்படின்னு நம்ம பார்த்தா, அவர் வந்த உடனே ஒரு 7 ரன்ஸை மட்டுமே அடிச்சுட்டு தலை ஃபார் எ ரீசன் வரட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்பா ருத்து, சும்மாவே இவனுங்க உனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. இதில் நீ இப்படி கிடைக்கிற சான்ஸையும் இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டு போன அப்படின்னா என்னைக்கு நீ 50s செஞ்சுரிஸ் எல்லாம் அடித்து இந்தியன் டீமோட அடுத்த கேப்டன் ஆக போறியோ பார்ப்போம். உன்னோட தலையில் கடைசி வரைக்கும் சிஎஸ்கே கேப்டன் எழுதியிருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? எதிரில் நிற்கிறவனை பார்த்து கற்றுக்கையா. சுப்மன் கில்ல மாதிரி ரன்ஸே அடிக்காமல் கேப்டன் ஆகணும் அப்படின்னா அதுக்கெலாம் ஒரு மச்சம் வேணும். சரி, ஓகே, ருத்து தானே போயிட்டாரு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன பேட்ஸ்மேனுக்கா பஞ்சம்? எப்படியாவது உள்ளே வந்து இந்த மேட்சை சீக்கிரமாக முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு பார்த்தா, டெண்டை சட்டாரா அப்படின்ற ஒரு போட்ட 5வது ஓவரில் ரியான் பராக்கை 2 ரன்ஸ்லையும் ரிங்கு சிங்கை டக் அவுட் ஆக்கியும் வெளியே அனுப்புனாரு. இவர் இப்படி ஒரே ஓவரில் 2 விக்கெட்ஸை எடுத்து அசத்துனதுனால நம்ம இந்தியன் டீம் 5 ஓவர்ஸில் வெறும் 22 ரன்ஸை மட்டுமே அடித்து 4 விக்கெட்ஸை லாஸ் பண்ணி தடுமாறிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா உள்ளே வந்த துருஜரலும் சுப்மன் கில்லும் சேர்ந்து இது சரிப்பட்டு வராது, நம்ம மட்டையை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ அப்படின்னா 9 ஓவர்ஸ் முடிவில் நம்ம இந்தியன் டீமோட ஸ்கோர் வெறும் 36 மட்டும்தான். சரி, அதனால் இப்போ என்ன ஸ்கோர் என்ன 115 தானே அடிக்கணும், அதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம், நமக்கு விக்கெட் மட்டும் லாஸ் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம மட்டும் நினச்சா போதுமா? சரி, ரொம்ப நேரம் மட்டையை போட்டாச்சு, கொஞ்சம் அடித்து ஆடுவோம் அப்படின்னு அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண துருஜரல் 7 ரன்ஸ்லேயே அவுட் ஆகி நானும் தலை ஃபேன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சரி, இவர் போனால் என்ன, நம்ம கடப்பார கில் இருக்காரா அப்படின்னு நம்ம நினச்சா, சிக்கேந்தர் ராசாவோட சுழலில் சிக்கி நம்ம சுப்மன் கில்லும் 31 ரன்ஸுக்கெல்லாம் போல்ட் ஆகிட்டாரு. என்னடா இது, நம்ம ஃபியூச்சர் கேப்டனுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் வருத்தத்தில் இருக்க. இப்படி இந்தியன் டீம் சைடில் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் இருந்ததுனால இந்தியன் டீம் ஃபேன்ஸுக்கு இந்த மேட்ச் மேலே இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் சுக்குச்சுக்கான்னு ஒருங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால இன்னொரு பக்கத்தில் உற்சாகம் அடைஞ்ச சிம்பாவே ஃபேன்ஸ்லாம் ஜிம்பாவே பிளேயர்ஸ் போட்ட ஒவ்வொரு டாட் பால்ஸுக்குமே ஆரவாரமாக சத்தம் போட்டு அவங்க நாட்டு பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ணுற விதமாக சப்போர்ட் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் வந்த ரவி பிஷ்னாயும் 9 ரன்ஸில் அவுட் ஆக ஃபைனலாக வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஆவேஷ் கான் இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் விக்கெட்டை லாஸ் பண்ணாமல் தாக்கு பிடிச்சாங்க. அப்போது ஆவேஷ் கான் திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, மசக்கேடா அப்படின்ற ஒரு பவுலர் போட்ட 16வது ஓவரில் திடீர்னு 2 4 அடித்து இந்த மேட்ச் இன்னும் முடியலடா, இன்னும் இதில் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினாரு. ஆனால் அப்படி இந்தியன் ஃபேன்ஸ்க்கு கிடைச்ச அந்த ஒரு சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா ஆவேஷ் கான் நம்ம தான் 2 பால் 4 அடிச்சிட்டோம்ல, அடுத்த பாலை 6 அடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சி ஃபுல் டாஸாக போடப்பட்ட அந்த பாலை 6 அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவுட் ஆகிட்டாரு. தென் அவருக்கு அப்புறமா உள்ளே வந்த முகேஷ் குமாரும் டக் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. இதனால நம்ம இந்தியன் டீம் 86 ரன்ஸுக்கு 9 விக்கெட்ஸை லாஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக கடைசியாக இருக்கிற 3 ஓவர்ஸில் 30 ரன்ஸ் எடுத்தால் இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. சரி, 3 ஓவருக்கு 30 தானே, அதெல்லாம் இந்த T20 ஃபார்மேட்டில் சாதாரண விஷயம் தான், எப்படியாவது அடிச்சிருவாங்க நம்ம இந்தியன் டீம் அப்படின்னு நினச்சா, அடுத்த 2 ஓவரில் எப்படியோ அப்படி இப்படின்னு அடித்து 14 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. இது மூலமாக இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு கடைசி ஓவரில் 16 ரன்ஸ் அடிச்சாகணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இந்த ஓவரோட ஃபஸ்ட்டு 4 பால்ஸில் வெறும் 2 ரன்ஸை மட்டும்தான் அடித்தாங்க. அங்கேயே நம்ம இந்தியன் டீமோட தோல்வி உறுதியாயிடுச்சு. தென் 5வது பாலில் வாஷிங்டன் சுந்தர் 27 ரன்ஸுக்கு அவுட் ஆக இது மூலமாக சிம்பாவேக்கு எதிரான இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் 102 ரன்ஸ்க்குலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் 13 ரன்ஸ் வித்தியாசத்தில் நம்ம சிம்பாவே டீம் எக்ஸலண்ட்டாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
சரி நீங்கள் சொல்லுங்கள், சிம்பாப்வேயோட அதிரடியான பேட்டிங் மற்றும் எக்ஸலண்ட்டான பவுலிங்க்கு பரிசா கிடைச்ச இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.